ஸ்ட்ராங்காக டிவிகே பக்கம் வர முடியல. விசிகேவோ ஐயூஎம்எம்லோ தானாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எந்த அளவுக்கு தன்னோட பவரை காமிச்சு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க டிஎம்கே. இவ்வளோ வருஷமாக 15-10 வருஷமாக வந்து அந்த மைனாரிட்டி கட்சிகளை எந்த அளவுக்கு வந்து அந்த பவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல வச்சுருந்தாங்க அப்படின்னும் போது, அது நல்லாவே இப்போ வந்து இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கான அந்த சீட் அலோகேட் பண்ணும்போது விஜய் சார் வந்து விசிகேக்கு சீட் கொடுத்த வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயூஎம்எல்க்கு கொடுத்ததாகட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு கனவாகவே இருந்திருக்கு அப்படின்னும் ஆட்சியில் இருக்கிறது மட்டும் இல்லை, பொறுப்பில் இருக்கிறது மட்டும் இல்லை, பவரில் இருந்தால் தான் ஜனங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா அந்த பவர் கிடைக்கிறதுக்கான விஷயமா இது வந்து விசிகேக்கும் ஐயூஎம்எல்க்கும் கிடைக்கும் போது இந்த இடத்துல வைகோ சார் கட்சிக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஏன் கிடைக்கலன்னு இவங்களால அங்கே போக முடியல, திமுக விட்டுட்டு போக முடியல, ஏன்னா உதயசூரியன்லேருந்து இன்னும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு சின்னம் தான் இப்போ அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு இடிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் வந்து இப்போ மனிதநேய கட்சி அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து எங்களுக்கான ஒரு சின்னத்தில் நின்று வின் பண்ணுவோம், நாங்கள் வந்து டிஎம்கே கட்சி அந்த சின்னத்துக்குள்ளே மாட்டோம்னா, ஸோ உங்களுக்கு சீட்டு வேணும்னா எங்கள் சின்னத்தில் தான் நிற்கணுன்றது ஒரு அதிகார ஒரு அலப்பறை இருக்குல்ல, அது டிஎம்கே ரொம்ப நாளாக கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்ததும் அவங்க தோல்விக்கான ஒரு விஷயமா அவங்க கருதணும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் காரணமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் தான் ரேஸ்லாம் பண்ணார்ல, ரேஸ்லாம் நடத்தினார்ல, அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையா, தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தேவையான்னு யோசிச்சிருக்கணும். அப்போ சிஎம்மாக இருந்தால் முக ஸ்டாலின் சார் தன்னோட புள்ள பண்ண தப்பையும் சொல்லியிருக்கணும். அதை அவர் வீட்டுக்குள்ளே நடந்த தப்பு, அதையும் அவர் கன்சிடரே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த ரேஸ்லாம் நடத்தும் போது அவ்வளோ ஒரு டெசிபிள் சவுண்ட்லலாம் வந்து ஜனங்க அஃபெக்ட் ஆனாங்க. இந்த சைடு ஓமந்தூர், அந்த சைடு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் சொல்லும் போது அவ்வளோ சவுண்ட்லாம் வந்துச்சு. அது பள்ளந்தோம் நாங்கள் என்னென்னமோ பண்ணாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிச்சுல. அப்படின்னும் போது அதை வந்து அப்போதைக்கு சிஎம்மா இருந்தவர் சிஎம்மாவும் அந்த ஸ்டெப் எடுக்கல, ஒரு அப்பாவும் புள்ள செய்கிற தப்ப சொல்லலை. அந்த இடத்துல மேரா தானே வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் இருந்தாருன்னும் போது அவரும் ஒரு கவர்மெண்ட் பொறுப்பில் இருந்துமே அதை பண்ணியிருக்காருன்னும் போது இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காருன்னும் போது இன்னும் பொறுப்பாக செயல்படணுமே விட சும்மாவே புலம்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த டெல்லி ட்ரிப்பில் இன்னும் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வித்தொகை ஒதுக்கீடு வந்து அதாவது ஆல்ரெடி வந்து கொடுக்க வேண்டிய பேலன்ஸாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் இருக்குது, அது வந்து இன்னும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணல, அந்த பேலன்ஸ் இருக்குது, அது 3284 கோடி அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதை வந்து நிலுவையில் வச்சிருக்க அந்த தொகையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேலன்ஸில் புதுசாக இவங்க கேட்கல, ஆல்ரெடி நிலுவையில் இருக்கிற தொகையே வரல, அது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நிர்பந்திக்கக்கூடாது. அதாவது இந்த மும்மொழி கொள்கைன்னு அந்த கொள்கை பிரச்சனை ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, மும்மொழி கொள்கை, அதாவது மும்மொழி அந்த என்ன சொல் லாங்குவேஜ், அந்த இடத்துல வந்து ஹிந்தி கற்றுக்கணும், இல்லை ஒரு லாங்குவேஜாக ஹிந்தியை வந்து நீடாக கொண்டு வரணும் அப்படிங்கிறலாம் வந்துச்சு. நான் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன், பட் ஆனால் அப்போதைக்கு பொலிட்டிக்கல் வீடியோஸ் நான் போடாததுனால அதை அப்லோட் பண்ணல. நான் பார்க்குறேன் பழசு என்ன பேசியிருக்கேன்னு, இல்லைனா அது புதுசு கூட பேசுகிறேன். ஸோ அதில் எனக்குமே இஷ்டம் கிடையாது. அவங்க வந்து ஜனங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவை, இல்லை இந்தியாவில் என்ன லாங்குவேஜ் தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்க குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கூல் டிசைட் பண்ணணும். அப்புறம் தான் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு விஷயத்தை போட்டு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தேவைன்னா ஹிந்தி கற்றுக்குவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு லாங்குவேஜ் கற்றுக்கணும், செகண்ட் லாங்குவேஜாக தமிழை கற்றுக்கணும், செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை கற்றுக்கணும்னா அது அந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே விட்டுடலாம். அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எங்கள் ஸ்கூலில் ஹிந்தியும் சொல்லித்தரோம், தமிழும் சொல்லித்தரோம், தெலுங்கும் சொல்லித்தரோம், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் சூஸ் பண்ணணுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த 3284 கோடியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணணும்னா இந்த கொள்கையை வந்து நிர்பந்திக்க கூடாது. இதன் அடிப்படையில் அதை வந்து நீங்கள் வந்து இதை ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் இதை கொடுப்போன்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இடத்துல விஜய் சார் வந்து ரொம்ப தெளிவாக இதை சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னோட ஒப்பீனியனுமே வந்து ஹிந்திக்கு எதிரும் நம்ம கிடையாது. அதே மாதிரி தமிழ் பேச தெரியாதவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, ஹிந்தி பேச தெரியாதவங்க தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னும் போது டெல்லியில் ஹிந்தி வந்து ஒரு ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரிலாம் இடத்துல ஹிந்தி தான் டெல்லியில் பேசுகிறாங்கன்னும் போது கூடவே இங்கிலீஷ் இருக்குன்னும் போது தமிழ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும் போது, ஆனால் நம்ம எம்பிஸ்லாம் நிறைய பேர் அங்கே கனிமொழி மேடம் டிஎம்கே இப்போ சொல்கிறேன் கனிமொழி மேடம் அவங்கள, ஏன்னா கனிமொழி மேடமும் ஒரு இடத்துல ஜெயலலிதா தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஜெயலலிதா பீரியடில் ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது லேடிஸ் எல்லாருமே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போனாங்கன்னா வீட்டிலேருந்து யோசிச்சு நாட்டுக்காக யோசிக்கிற இடத்துல இல்லை நாட்டில் என்ன நடக்குதுன்னு
அது ஒப்பீனியன்ஸ் வைக்கிற இடத்துல யோசிச்சு பண்ணாங்களாலுமே அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான், நாட்டுக்கான பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது கனிமொழி மேடம் அவங்களாம் தமிழ் பேசுகிறோம், அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ தமிழுக்கான ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் போது டெல்லியில் ஹிந்தியாக இருக்குது அப்படின்னும் போது ஹிந்திக்கு எதிராகவோ தமிழுக்கு எதிராகவோ யாரும் செயல்பட வேண்டாம். அவங்கவுங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை கற்றுக்கணும் அப்படின்னும் போது அதை ஒரு கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க சர்வைவலுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கணுமே தவிர கவர்மெண்ட் வந்து அதை திணிக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனுமே. ஸோ இந்த இடத்துல அந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் எங்களுக்கான இந்த நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எய்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கோவையில் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 6 வழி செங்கல்பட்டுலேருந்து திருச்சிக்கான அந்த விஷயங்கள் ரோட் சைடில் 6 வழி பாதையாக மாற்றணும் அப்படின்னும் போது அவங்களுக்கான அந்த ஒரு விஷயங்கள ரோட் ரூல்ஸ் அப்படின்னும் போது இது மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்களை வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதில் எது வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றது அது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான விஷயம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இதெல்லாம் விஜய் சார் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அவரோட இந்த 3 நாள் வந்து பயணத்தில் வந்து அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வரும்போது கர்நாடகா போயிட்டு அங்கே வந்து மூகாம்பிகை அம்மனையும் தரிசனம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துல மூகாம்பிகை அம்மன் தரிசனம் பண்ணணும் போது கிட்டத்தட்ட அங்கே வந்து இவரோட விசிட் வந்து கோவிலுக்கு இவர் வராரு அப்படின்னும் போது ஸோ இவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, பப்ளிக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு 3 to 4 hours வந்து அங்கே வந்து